நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள நாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம இந்திய நாடு வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. திடமான சுற்றுச்சூழலை பேணுவதற்கும் சமுதாய பொருளாதார கிராம முன்னேற்றங்களுக்கும் வனத்துறை, குறிப்பா காடுகள் பெரும் பங்காற்றுகின்றன. நமது நாட்டை போன்ற வளர்ந்து வரும் நாடுகள்ல காடுகள்னு சொல்றது விறகு தரும் மரங்கள், தீவன மரங்கள், கட்டிடங்களுக்கான தடிமரங்கள் இவையாவும் தான். நாட்டின் 1/3 பூகோள பகுதி வனங்கள், மரங்களால் நிரம்பி இருக்க வேண்டும்னு தேசிய வனக்கொள்கை வலியுறுத்துது. நிரந்தரமாக அழிந்து வரும் வன வளங்கள், அதிகரித்து வரும் காடு அழித்தல் பணி போன்றவற்றை முன்னிறுத்தி சமுதாய மக்களை சுறுசுறுப்பாக காடு வளர்ப்பு திட்டங்களில் பங்கு பெற வைத்தால் மட்டுமே நாம நமது இலக்கை அடைய முடியும். கிராமப்புற மக்களை மர நாற்றங்கால்கள் அமைக்க ஈடுபடுத்துவது வரும் காலத்துல நமது நாட்டின் வனப்பரப்பு, பசுமை பரப்பு அதிகரிக்க முக்கிய பங்காற்றும். நாகராஜன் ஐயா, உள்ளூர்ல வரவேற்பு மிக்க, தேவை அதிகம் உள்ள திட மரங்கள், விறகு, தீவனம், பழமரங்கள், மரம் அல்லாத வனப் பொருட்கள், அலங்கார மரங்களின் நாற்றுகள் கிடைக்கும் வண்ணம் நாற்றங்கால் அமைக்க உதவி புரியணும். ஒரு நாட்டின் இயற்கை அழகையும் வளத்தையும் வைத்து அந்த நாட்டின் முன்னேற்றத்தை அறியலாம். இயற்கை வனங்களின் மூலமாக விளங்குவது மரங்கள்தான். மரங்கள் பெரும்பாலும் இயற்கையிலேயே தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் தகுதி பெற்றிருக்கின்றன. ஆனாலும் வைத்த இடத்திலிருந்து அவை மரமாகின்றனவான்னு பார்த்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது நமது கடமை. நம் நாட்டில் 3500க்கும் மேற்பட்ட மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள், செடி, கொடி மற்றும் மரங்களாக நமது வனப்பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த தாவரங்களின் முக்கியத்துவத்தை நம்மை விட வெளிநாட்டினர் உணர்ந்திருக்கிறார்கள். மரம் சார்ந்த இயற்கை மருத்துவம் குறித்து நாமளும் தெரிஞ்சுக்கணும். சந்தன மரம், நாவல், இலுப்பை, அரசமரம், ஆலமரம், கடுக்காய், எட்டி, நுணாமரம், நொச்சி, புங்கன், புன்னை மரம், பூவரசு, மலவேம்பு, வாதநாராயணம், வில்வம், விளாமரம், வேப்பமரம், முருங்கை மரம் இவை யாவும் மருத்துவ குணம் கொண்டவை. இந்த மரங்களிலிருந்து கிடைக்கும் பட்டை, பிசின், இலை, பூ, வேர், குச்சி, காய், கனி, விதை, எண்ணெய், பிண்ணாக்கு எல்லாமே முக்கியமானவை. பல்வேறு சிகிச்சைகள்ல பயன்படுத்தப்படுது. இயற்கை மருத்துவ பொருட்கள் தயாரிப்புல உபயோகப்படுத்தப்படுது. இவற்றின் முக்கியத்துவத்தை அறிந்து தெரிந்து இன்னைக்கு நம்ம மாநிலம், நமது நாட்டின் வனப்பரப்பு எவ்வளவுன்னு பார்த்து 33% வனப்பரப்பு கொண்டு வருவதற்கு நாகராஜன் ஐயா, நாமளும் 4 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். பாருங்க, மண்ணுக்கேற்ற மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரிக்கலாம். கரிசல் மண்ணா கருவேல், வேம்பு, புங்கம், இலுப்பை, நுணாமரம். செம்மண்ணா வாகை, வேம்பு, ஆச்சா, பூவரசு, அயிலை, மான்காதுவேல், புளி, தைலமரம், சவுக்கு, இலவம், சைமரூபா. வண்டல் மண்ணுள்ள நிலங்கள்ல தேக்கு, புளி, மூங்கில், வேம்பு, வாகை, தைலமரம், இலுப்பை மரம், புங்கம், சைமரூபா. களர் நிலத்துல வேம்பு, கருவேல், பூவரசு, சிசு, சூபாபுல். உவர் நிலத்துல சவுக்கு, புங்கம், இலவம், புளி, வேம்பு ஆகிய மரக்கன்றுகளை நடலாம். நீர் தேங்கும் இடங்கள்ல கருவேல், நீர்மருது, இலுப்பை, புங்கம், தைலமரம், நாவல், கருவேலமரம். ஆழமான மணற்பாங்கான நிலங்கள்ல சவுக்கு, தைலமரம், சீமக்கருவேல், வாகை, புன்னை. ஆழம் குறைவான நிலங்களுக்கு சீமக்கருவேல், வேம்பு, வெள்வேல், அரப்பு, வன்னிமரம். மண் அரிமானத்துக்கு உட்படும் நிலங்கள்ல சவுண்டல், கிளரிசீடியா, புங்கம், வாகை, புளி, பெருமரம் ஆகியவை ஏற்றவை. இப்படி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இருக்கும் நிலப்பரப்புல பசுமை பரப்பை அதிகரிக்க முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.